நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இந்த கணிதம் வசப்படும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போது நான் உங்களுக்கு கதையோட ஒரு கணிதமும் சொல்லித்தர போகிறேன். சிவா ஸ்கூல்லேருந்து திரும்பி வரான். வரும்போது ரொம்ப டயர்டாக வரான். அவனை பார்த்தோன்னே அவங்க அப்பா கேட்குறாரு, உனக்கு என்ன, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. தெரியலப்பா, ஏதோ ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, தெர்மோமீட்டர் எடுத்து டெம்பரேச்சரை செக் பண்ணுறாரு. அவனோட கைக்கு கீழே வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. என்னதுப்பா இது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பேர் தெர்மோமீட்டர்னு பேர். இப்போ நான் உனக்கு செக் பண்ண தெர்மோமீட்டரு டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டிஜிட்ஸில் உன்னோட பாடி டெம்பரேச்சர் காமிக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இதில் வேறு தெர்மோமீட்டருங்களும் இருக்குது. இந்த தெர்மோமீட்டருக்கு பேர் கிளாஸ் தெர்மோமீட்டர்னு பேர். இது கண்ணாடியில் செஞ்சுருப்பாங்க. இதுக்குள்ளார மெர்க்குரி இல்லைன்னா சம் அதர் லிக்விட்ஸு ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லிக்விட்ஸோட மூமெண்ட்ஸை வச்சு டெம்பரேச்சர் என்ன இருக்குது பாடியில் அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவாங்க. சரியா? அது இல்லாமல் இப்போ இந்த கொரோனா பிரச்சனையெல்லாம் வந்தப்போ யூஸ் பண்ணுறது இந்த இன்ஃப்ராட் தெர்மோமீட்டர். அதாவது யாரையும் டச் பண்ணாமல் தூரத்துலேருந்து அல்ட்ரா வயலட் ரேஸை இது பண்ணி அது மூலமாக இது டிஜிட்ஸில் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை காமிக்கும். இதுக்கு பேர் இன்ஃப்ராட் தெர்மோமீட்டர் அப்படின்னு பேர். இப்போது ஜுரம்னா என்னப்பா அப்படின்னு சிவா கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, நார்மலாக நம்ம ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் இருக்கும். அந்த நார்மல் டெம்பரேச்சரை விட அதிகமாகும் போது நம்ம ஃபீவர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக்சுவலாக நார்மலாக நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து 38.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அது செல்சியஸில் சொல்லணும்னா 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதாவது நார்மல் பாடி டெம்பரேச்சர் அப்படின்ற வைட் ரேஞ்சாக சொல்லணும் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்களான்னா 97 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருந்தால் நார்மல் டெம்பரேச்சர். அதே செல்சியஸில் சொல்லணும்னா 36.1 டிகிரி செல்சியஸ்லேருந்து 37.2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து நார்மல் ஹியூமன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ டெம்பரேச்சர் எப்போ ஜுரம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா டெம்பரேச்சர் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு விட அதிகமாகும் போது அதை ஃபீவர், அதாவது 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படியெல்லாம் ஆகும்போது அது ஃபீவர்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் செல்சியஸில் 38 டிகிரி செல்சியஸ், ஓகேவா? அதை ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீவர் பொதுவாக எதனால் வரும்? ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா ஏதாவது பாடியோட இல்னஸ்னால வரும். சரியா? இப்போது அவனுக்கு காமிச்சது அவனோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்களான்னா 38.8 டிகிரி. அப்போ 38.8 டிகிரி வந்து செல்சியஸ் ஃபீவரா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், 38.3 டிகிரி செல்சியஸ்லேருந்து 38.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்தால் அதை மைல்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். 38.8 டிகிரி செல்சியஸ்லேருந்து 39.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்தால் அதை மாடரேட் ஃபீவர்னு சொல்லலாம். 40 டிகிரி செல்சியஸ் அண்ட் அபவ் இருந்துச்சுன்னா அதை ஹை ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இந்த செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த செல்சியஸ்னா என்ன, ஃபாரன்ஹீட்னா என்னன்ற கேள்வி அடுத்தது சிவாவுக்கு வந்துச்சு. ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ் ஆர் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ். இதை தான் இந்த ஃபாரன்ஹீட் செல்சியஸ் இந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி தான் டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ண முடியும், அளக்குறோம். சரியா? இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தண்ணியோட கொதிநிலை. 100 டிகிரி செல்சியஸ் இல்லைங்களா? அதை ஃபாரன்ஹீட்டில் சொல்லும்போது 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 0 டிகிரி செல்சியஸ்க்கு போனால் அது என்ன ஆகும்? ஃப்ரீஸ் ஆகிடும், ஐஸ் ஆகிடும் தண்ணி. அப்போது ஃப்ரீசிங் பாயிண்ட்டு செல்சியஸில் 0 டிகிரின்னும் போது ஃபாரன்ஹீட்டில் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வரும்போதே வாட்டர் ஐஸாக மாறிடும். ஸோ செல்சியஸ் ஸ்கேல் வந்து 0லேருந்து 100
டிவைட் ஆகுது. அதே ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்து மொத்தம் 180 டிவிஷன்ஸ் இருக்கு. அதனால ஃபாரன்ஹீட் செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்முலேட் பண்ணலான்னா ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு 1.8 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டை எப்படி செல்சியஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சம்மு போடலாமா, ஒரு ப்ராப்ளம் போடலாமா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடு அப்படிங்கிற சொல்யூஷனை யூஸ் பண்ணுறாங்க. அதனோட டெம்பரேச்சரை வந்து எந்த டெம்பரேச்சரில் அது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களான்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடு 30லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ இப்போ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இன் டிகிரி ஃபாரன்ஹீட்? இப்போ இதை ஃபாரன்ஹீட்டில் எப்படி சொல்வீங்க? செல்சியஸில் சொன்னால் 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடு இருக்கலாம்னு சொன்னாச்சு. அப்படின்னா ஃபாரன்ஹீட்டில் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடு என்ன டெம்பரேச்சரில் இருக்கும்? இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்முலாவை சொல்லிட்டேன். ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு 1.8 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32ன்னு. இதுலேருந்து இப்போ ஃபாரன்ஹீட்டுக்கு இந்த செல்சியஸை கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படின்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடு எவ்வளோ டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். சரியா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ போகலாமா ஆன்சருக்கு? ஓகே, இப்போ ஃபாரன்ஹீட்டு ஈக்குவல் டு அந்த 1.8 நான் ஃப்ராக்ஷனில் போட்டிருக்கேன் 9/5 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32 அப்படின்னு. ஸோ given that the solution is to be kept between 30 degree to 35 degree Celsius இல்லையா? செல்சியஸில் 30லேருந்து 35 வரைக்கும். ஸோ இப்போ செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுங்க யூஸ் பண்ணுற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஃபாரன்ஹீட்டில் இப்போ செல்சியஸ்க்கு பதிலாக 30 டிகிரி இங்கே யூஸ் பண்ணியாச்சு. இங்கே செல்சியஸ்க்கு பதிலாக 35 டிகிரி. ஸோ 86 டிகிரி ஃபாரன்ஹீட், இது 95 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ 30 டிகிரி செல்சியஸ் கன்வெர்டட் டு 86 டிகிரி ஃபாரன்ஹீட், 35 டிகிரி செல்சியஸ் கன்வெர்டட் டு 95 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஸோ தஸ் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடு 86 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்குள்ளே வைக்கணுன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஓகே, இப்போ உங்களுக்கு வழக்கம் போல் ஒரு டாஸ்க்கு. ஓகே, இப்போ சம் அனதர் வேல்யூஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இந்த ஃபாரன்ஹீட் ஃபார்முலா யூஸ் பண்ணி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. சரியா? ஏதாவது ஒரு லிக்விடோட டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டு அதை செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணுங்க. இல்லாட்டி என்ன பண்ணுங்க, உங்களோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுங்க. அது செல்சியஸ் தெர்மாமீட்டராக இருந்தால் ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கு இந்த வாரம் டாஸ்க். தேங்க்யூ ஃபார் லிசனிங். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். கணிதம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்களான்னா கணிதம் வசப்படும். ஓகே, பாய்.